ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசுவாச நேரம் என்கிறதான அந்த டிவி நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். விடுதலையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான சத்திய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் பேசுகிற வேளையில் அநேகர் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பும் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சிலர் காணிக்கைகளினாலே இந்த ஊழியங்களை தாங்குகிறதற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் கூட நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதான பஞ்ச நிலைமைகள் மாறுவது எப்படி என்கிறதான தலைப்பில் இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த தருணத்திற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு பஞ்ச நிலைமைகள் ஏன் ஏற்படுகிறது? ஆண்டவர் நம்முடைய தரித்திரத்திற்காகவே சிலுவையிலே உயிரை கொடுத்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக ஆண்டவர் இயேசு தரித்திரரானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினால இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பார்க்கிற வேளையில் ஒரு பஞ்ச நிலைமைகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு விதமான பஞ்ச நிலைமைகள் ஒவ்வொரு குடும்பங்களில் வித்தியாசமான முறையில் இருக்கிறது. சில பேருடைய வாழ்க்கையிலே வருமானம் உயராதபடிக்கு ஒரு பஞ்ச நிலைமைகள், சில பேருடைய குடும்பங்களில் வருமானத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்களில் பஞ்ச நிலைமைகள், சில பேருடைய வாழ்வில் பார்க்கிற வேளையில் எல்லா பணங்களும் வீட்டில் வைத்திருக்கிற வேலையிலையும் ஒரு பஞ்ச நிலைமைகள் காணப்படுகிறது. இந்த பஞ்ச நிலைமைகள் ஏன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் இயேசு நம்ம தரித்திரராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமே அல்ல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம், ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம், யாக்கோபை ஆசீர்வதித்த தெய்வம். அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு தலைமுறையாக நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் ஏன் நம்ம வாழ்க்கையில் அந்த பஞ்சம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிற வேளையில் முதலாவது நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வாசிக்கிற வேளையில், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவன் போலவும் இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை கேட்கிறதான எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான சோம்பேறித்தனத்தை முதலாவது நீங்கள் எடுத்து போட வேண்டும். சோம்பேறி உள்ள வாழ்வுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிப்பதே இல்லை. சுறுசுறுப்புள்ள கைகள் செல்வத்தை செழிக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு தேவ பிள்ளை மனதளவிலே சோர்வில்லாதபடிக்கு, சரீர பிரகாரமாக சோர்விராதபடிக்கு, என் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னுடைய எல்லா சாபத்துக்காகவும் மரித்திருக்கிறார், என் வாழ்க்கையில் காணப்படுகிற தரித்திரத்திற்காக என்னுடைய ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார், நான் அவரோடு வாழுகிறபடினால, அவர் எனக்குள் இருக்கிறபடினால நான் எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றி உண்டாகும் என்று சொல்லி சோர்வுக்கு இடம் கொடுக்காமல், தூக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு தேவ பிள்ளை ஓடிக்கொண்டு இருக்கிற வேளையில் அந்த தேவ ஜனங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் எவ்வளவு நேரம் உறங்கி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கொடுத்த பொறுப்புகளிலே நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிற வேளையில தான் அநேகத்துக்கு உங்களை ஆண்டவர் அதிகாரியாக மாற்றுவார். உங்களுடைய கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், வாக்கு மாறாதவர். வானம் ஒளிந்துவிடும், பூமி ஒளிந்துவிடும் பாருங்கள், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏன் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை? உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த சோம்பேறித்தனங்கள் தான். நீங்கள் விடியற்காலமே எழும்பி ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்து ஜெபத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்த பிற்பாடு உங்கள் வாழ்க்கையினுடைய சம்பவத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்கள்? நல்ல ஜெபத்தோடு கூட தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து நீங்கள் தூங்காம கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஓய்வு எடுத்த பிறகு நீங்கள் மறுபடியுமாய் உங்களுடைய கொடுத்த அந்த பணியில நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் ஓடும் பொழுது உண்மை உள்ள மனிதன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடியினால உங்கள் வாழ்க்கையில தூக்கத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். இன்னைக்கு அநேகர் வாலிப பிள்ளைகளும் சரி, முதியோர்களும் சரி, நடு வயதினர்களும் சரி பாருங்க, இன்னைக்கு சென்னை பட்டணமாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு பார்க்கிற வேளையில் அதிக நேரம் தூக்கத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். பாருங்க, காலை 8 மணிக்கு, சில பேர் 9 மணிக்கு, சில பேர் 10 மணிக்கும் எழும்புவது உண்டு. இதற்கு பிற்பாடு நம்ம வேலைகளுக்கு போகும்பொழுது அந்த வேலைகளில் ஒரு அசதிகள் தான் காணப்படுகிறது. அந்த வேலையில் ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிப்பதே இல்லை. அதிகாலையில் என்னை தேடுவாயானால் என்னை நீ கண்டடைவாய் என்று வேதம் சொல்லுகிறபடினால காலை வேளையில் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நீங்கள் காலை தோறும் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் இடம் கொடுத்து விட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட அந்த நாளை துவக்கி உங்களுடைய சுறுசுறுப்புக்கு நீங்கள்
இடம் கொடுங்க. சோர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். சில வேளை உங்களுடைய மனதளவில் சோர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் அந்த சோம்பேறி தனத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கிற வேளையில் ஒரு முன்னேற்றம் காண முடியாது. இது முதல் விதமான ஒரு ரகம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் முதலாவது எடுத்து போடுங்க. அது அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள். ஒரு மனிதனை அது ஆட்கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று நீ எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்பாய் சோம்பேறியே என்று சொல்லி வேதம் தெளிவாக எச்சரிக்கிறபடினால உன் தரித்திரம் சடுதியாய் வந்துவிடும். உங்கள் வறுமை வழிபோக்கனை போல் உங்களுக்கே தெரியாது திடீரென்று ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வறுமை என்பதை சொல்லி உங்களே ஆராய்ந்து பார்க்க முடியாதபடிக்கு ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாகிவிடும். இன்றைக்கு அந்த அசுத்தாவி வல்லமைகளிலிருந்து என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு விடுதலை தர போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கிற வேலையில் பாருங்க, வாங்குகிற சம்பளத்தை நம்ம அதை கட்டி காப்பதே இல்லை. வீண் விரயங்களுக்கு அதிகமாக செலவிடுகிறபடினால உங்கள் குடும்பங்களில் பயங்கரமான ஒரு தரித்திரத்தின் நிலைமைகள் வருகிறது. அநேகருடைய குடும்பங்களில் இன்றைக்கு திருமண காரியங்களில் வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட்டு பணத்துக்காக அலைந்து திரிகிறீர்கள். ஏன் இந்த சஞ்சலமான ஒரு நிலைகள்? ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலையில் உங்களை தவிக்க விடுகிறார் என்பதை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நாளும் அவர் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் விலகி ஓடும்படிக்காகத்தான் ஆண்டவர் இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். சற்று இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வாங்குகிற பணத்தை நீங்கள் எப்படி கட்டி காக்கிறீர்கள்? அதை உண்மையாய் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு அதை காக்கிற ஒரு அனுபவங்கள் இருக்கிறதா? அல்லது வீண் விரயங்கள் வந்த பணத்தை தவறாய் செலவிடுகிற ஒரு நிலைகளில் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? தயவு செய்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி அந்த பணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பணத்தை நான் எப்படி செலவிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு செயல்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, குடி என்னும் போஜன பிரியனும் தரித்திரனாய் மாறுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடினால இன்றைக்கு வாங்குகிற சம்பளத்தை பாருங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு கொத்தனார் வேலை பார்க்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு ஆபீசர் உத்தியோகம் பார்க்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு தனியார் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வருகிற வருமானத்தில் அந்த பணத்தில் தவறாய் நீங்கள் செலவிடுகிறீர்களா? அதாவது குடிக்கு நீங்கள் செலவிடுகிறீங்களா? போதைக்கு நீங்கள் செலவிடுகிறீர்களா? அல்லது சிகரெட்டு, பாக்கு, பீடி என்று சொல்லி பலவிதமான போதை அடிமைத்தனத்திற்கு அந்த பணத்தை நீங்கள் செலவிடுகிறீர்களா? ஆண்டவருக்கு அது அருவருப்பான ஒரு காரியம். பணத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பது எதற்கு தெரியுங்களா? நல்ல காரியங்களுக்காக மாத்திரம்தான் செலவிட வேண்டும் என்று சொல்லி சில பேர் விபச்சாரத்திற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். தவறான ஒரு காரியத்திற்கு பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய ஆளுகை பணத்தின் மேலே வர முடியாது. அங்கே பொல்லாத சாத்தான் உரிமை எடுத்து கொண்டிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிறதான எனக்கு அருமையான தேவ ஜனங்களை, இன்றைக்கு நீங்கள் இந்த பணத்தை வாங்கி அசுத்தமான இந்த குடியின் வெறிக்கு நீங்கள் இடத்தை கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் குடும்பம் இன்றைக்கு நாசம் அடைந்திருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் நாங்கள் சாட்சிகளாய் பார்த்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாதபடிக்கு அந்த பிள்ளைகள் கிழிந்த உடையை போட்டுக்கொண்டு வேதனைக்குள்ளே இருக்கிற எத்தனையோ குழந்தைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற வேலையில் பாருங்கள், அந்த தகப்பனார் நல்லா தான் சம்பாதிக்கிறார். அநேக குடும்பங்களில் போய் விசாரிக்கிற வேலையில் அவர் நல்ல சம்பாதின பிரதர். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற வேலையில் அந்த குடிக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள். அசுத்தமான பீடி, சிகரெட்டுக்கு இடம் கொடுக்கிறார்கள். போதை மருந்துகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற தேவஜனம், உங்கள் வாழ்க்கையில் ஏன் தரித்திரம் வந்திருக்கிறது? தவறான காரியத்திற்கு பணத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் என்றால் இன்றைக்கு என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. தயவு செய்து நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்கள் பணத்தை தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். சாத்தானுடைய தந்திரம் உங்கள் பணத்தின் மேலே வரவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்தின் பலகனியை திறந்து அவர் இடம் கொள்ளாமல் மட்டும் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்கள் கொடுக்கப்பட்ட பணத்தை நீங்கள் காத்து கொள்ளுகிறீர்களா? அல்லது தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவங்கள் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, நீ எறும்பின் இடத்துல போய் என்ன செய்து கொள், சேர்த்து வைப்பதை கற்றுக்கொள் என்று வேதம் தெளிவாக சொல்கிற. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6லிருந்து 8 வரையிலும் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது சோம்பேறியே நீ எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள், அதுக்கு எஜமானன் யாருமே இல்லை, ஆனாலும் கூட அது கோடை காலத்தில் என்ன செய்து கொள்ளுகிறதா? சேர்த்து வைக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. மழை காலங்கள் வருகிறதற்கு முன்பாக எஜமானன் இல்லாத பொழுதும் அது தன்னுடைய அறிவோடு கூட புத்தியோடு கூட தன்னுடைய வேண்டிய உணவு ஆகாரத்தை அதை சேர்த்து வைத்துக் கொள்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற தேவஜனமே, எறும்பு கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. உங்கள் கொடுக்கப்பட்ட பணத்தை வீணாய் செலவழித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது வெறும் உணவுக்காக நீங்கள் செலவிட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இந்த பணத்தை அசுத்தமான பெண் கிட்ட போய் விபச்சார தொழிலுக்கு இடம் கொடுத்து அசுத்தமான காரியத்துக்கு அந்த பணத்தை செலவிடுவீர்கள் என்றால் என் ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளை வருகிறது. உங்கள் வீட்டினுடைய தரித்திரத்தின் நிலைக்கு என் ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். சில பேர் ரேஸுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். சில பேர் சீட்டு அதிக பணம் வரும்
என்று சொல்லி அதிகமான இடத்துல போய் ஏமாந்து போய் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கீர்கள். வேண்டாம், உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்க ஆண்டவர் இன்றைக்கு கிருபை தர போகிறார். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கிற வேளையில் நீங்கள் கடன் வாங்குவீர்கள் என்றால் அது ஒரு அடிமைத்தனம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிற வேளையில் நீதிமொழிகள் 22:7 வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அவன் அடிமையா இருக்கிறான். அது ஒரு அடிமைத்தன பிசாசு. உங்க குடும்பத்தை அதை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. அது வட்டிக்கு மேல வட்டி வாங்கி, வட்டிக்கு வாங்கி, இன்னொருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்கி, இங்கேயும் அங்கேயுமா பணத்தை வாங்கி, உங்கள் சம்பளத்தை வாங்கின பணத்தை உடனே வட்டிக்கு கொண்டு போய் விடுகிற வேளையில அது ஒரு அடிமைத்தனம். என் ஆண்டவர் அதில் பிரியப்படுவதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. தேவஜனமே, இந்த 3 விதமான நிலையில நீங்கள் எதில் சிக்கி கொண்டு தவிக்கிறீர்கள்? இன்றைக்கு அந்த தரித்திர கட்டுகளை கர்த்தர் உடைப்பா. உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தரித்திரம் எப்படி மாற முடியும் என்று சொல்லி பார்க்கிற வேளையில வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பழைய ஏற்பாட்டினுடைய அனுபவத்தில் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு ஏழை விதவை தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள பார்க்கிறாள். அந்த மகளுடைய வாழ்க்கையில பஞ்சம், அந்த தேசத்திலேயும் ஒரு பஞ்சம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் ஏன் வாழ வேண்டும்? என் வீட்டில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, அதை நானும் என்னுடைய பிள்ளையுமாய் சாப்பிட்டு விட்டு உடனே மரித்து போகலாம் என்ற சூழ்நிலையிலே அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் பாருங்க, அந்த வீட்டை கைவிடவே இல்லை. யாரும் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமே அல்ல. பஞ்ச நிலையில வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமே இல்லை. தேவனுடைய இரக்கம் உடனே அங்க வருகிறது. அந்த பஞ்ச சூழ்நிலையை கர்த்தர் அங்க மாற்றி போடுகிறார். எப்படி மாற்றி போடுகிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, எலியா என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனத்தையும் பார்க்கிற வேளையில அங்கே அந்த மகன் எலியா என்கிற ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்ல, உன் வார்த்தையின்படியே நீ செய், ஆனால் உன் வீட்டில் இருக்கிற அந்த மாவையில் அந்த எண்ணெயிலும் சுடுகிற அப்பத்தை முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்க நிலை வரணுமா? உங்கள் இருதயத்தில் இயேசுக்கும் முதலாவது நீங்கள் இடம் கொடுங்க. அசுத்தமான பாவங்களுக்கும் அசுத்தமான இச்சைகளுக்கும் கேடான காரியங்களுக்கும் நீங்கள் ஒரு நாள் இடம் கொடுக்காதிருங்கள். உள்ளத்தில் முதல் இடம் இயேசுக்கு இடம் கொடுக்கிற வெள்ள அந்த குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வைத்து ஆண்டவருக்கு முதலாவது நீங்கள் இடம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் முதலிடம் ஜெபிக்கிறவர்களாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். எதை எடுத்தாலும் ஆண்டவர் என்று சொல்லி முதல்ல அவருக்கு இடம் கொடுத்து, இந்த பணத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற வேளையில அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல இவங்க முதலாவது அடைய கொடுத்தாங்க. அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லையா. அந்த மகளுக்கு எத்தனை ஒரு ஆனந்த சந்தோஷம் தெரியுங்களா? உன் வார்த்தையின்படியே நடந்தது, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தையின்படியே நடந்தது என்று சொல்லி ஆண்டவரை அங்க புகழுகிறாங்க. இன்றைக்கு தேவஜனமே, முதல் இடம் கர்த்தருக்கு கொடுங்க. உங்க வீட்டில் உள்ள தரித்திர கட்டுகள், சாத்தான் தந்திரங்கள் இன்றைக்கு விலக போகிறது. இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற அநேகருடைய குடும்பத்தில் குடிக்கு பணத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறாங்க. தூக்கத்தை நிமித்தம் பணத்தை சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைகள், மூன்றாவதாக கடன் வாங்கின ஒரு நிலைமையில் அடிமைத்தனத்துக்குள்ளான அத்தனை பேர் மேல பிடித்த அசுத்தாவி கட்டுகள் உடைக்கப்பட்டு அந்த வீடு ஐஸ்வர்யத்தினால, தேவ அபிஷேகத்தினால, ஆசீர்வாதத்தினால் நிரம்பும்படி நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. முதல் இடத்தை கொடுக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.